காட்டு தீ மாரி பரவற ரம்யா கிருஷ்ணனோட விவாகரத்து மேட்டர். வேற வழியே இல்லாம உண்மைய போட்டு உடைச்ச கிருஷ்ணவம்சி. நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட காதல் கணவரை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டதா தகவல் பரவன நிலையில அத பத்தி இயக்குனர் கிருஷ்ணவம்சி விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச நடிகைகள்ல ரம்யா கிருஷ்ணனும் ஒருத்தர். இவங்கள புகழோட உச்சிக்கு கொண்டு போன படம் அப்படின்னா அது படையப்பா தான். அதுல ரஜினிகாந்துக்கு வில்லியா நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டர்ல அதகளம் பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்த செய்ய தனி தில்லு வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் துணிச்சலா அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன். தென்னிந்திய திரையுலகத்துல பாப்புலரா இருந்த ரம்யா கிருஷ்ணன பேன் இண்டியா அளவுல பாப்புலர் ஆக்குனது பாகுபலி படம் தான். அதுல ராஜமாதா சிவகாமி தேவி கேரக்டருக்கு இவங்கள தவிர வேற யாரும் நடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னோட கம்பீர நடிப்பால அந்த படத்துக்கே பலம் சேர்த்திருப்பாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் பேன் இண்டியா அளவுல விரிவடைஞ்சது. நடிகை ரம்யா கிருஷ்ணன் 2003ல இயக்குனர் கிருஷ்ணவம்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 2 குடும்பத்தார் சம்மதத்தோட இவங்களோட காதல் கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு ரித்விக் அப்படிங்கிற மகன் இருக்காரு. கடந்த 5 வருஷங்களாவே இவங்க 2 பேரும் விவாகரத்து செஞ்சுட்டதா செய்திகள் வந்துச்சு. இந்த நிலையில இயக்குனர் கிருஷ்ணவம்சி இப்போ இத பத்தி விளக்கம் குடுத்திருக்காரு. நாங்க விவாகரத்து செய்யல அப்படின்னு கிருஷ்ணவம்சி சொல்லியிருக்காரு. அவங்க சென்னையிலயும் நான் ஹைதராபாத்லயும் இருக்கிறதால நாங்க பிரிஞ்சுட்டதா வதந்திகள் வந்துச்சு. எங்க கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க கணவன் மனைவியாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தின சர்ச்சைகளுக்கு ஒரே அடியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு கிருஷ்ணவம்சி. நடிகை ரம்யா கிருஷ்ணன் தமிழ்ல இப்போ ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.